ஒரு காதல். என் சொந்த ஊரு. இந்த ஊர் மேல பாசம் எனக்கு ரொம்ப அதிகம். அதான் இங்க வந்து மெடிக்கல் கேம்ப் போட்டு மக்களுக்கு ஜெனரல் செக்அப் பண்ணி ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். அதான் நேரம் கிடைச்சதும் என்னோட டாக்டர் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேர்ந்திருக்கேன். வெரி குட். பணம் மட்டுமே மோட்டிவ்னு சிட்டிலேயே இருக்காம வில்லேஜ்ல வந்து இப்படி சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிற டாக்டர்ஸா இருக்கீங்களே, வெரி நைஸ். தேங்க்யூ சார். நான் கூட போலீஸ் கேம்ப்னா ட்ரையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. அதுவும் இந்த கேர்ள்ஸ் பெட்டாலியனை பார்த்தா போலீஸ் கேம்ப் மாதிரியே தெரியல. ஏதோ காலேஜ்ல இருந்து டூருக்கு வந்த மாதிரி இருக்கு. உங்க கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சாலும் எங்களை மாதிரி போலீஸ் கண்ணுல எப்பவுமே ஒரு பொறி இருந்துகிட்டே இருக்கும். அந்த பொறி சந்தேகப்படுறவங்கள தேடி பிடிக்கிறதுக்கான பொறி. ஓ சாரி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பேச்சுக்காக தான் சொன்னேன். கயல், மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்கள நாம போலீஸ் கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. ஆக்சுவலா போலீஸும் டாக்டர்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா 2 பேருமே மக்களுக்காக சர்வீஸ் பண்றவங்க. அது மட்டும் கிடையாது, எந்த கேஸ்லயும் போலீஸ்க்கு ரொம்பவே உதவியா இருக்கிறது இந்த மாதிரி டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் தான். பல கேஸுகள்ல மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் தான் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு. கரெக்டா சொன்னீங்க சார். அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. சரி சார், நான் இங்கேயே தங்குறதா இல்ல பக்கத்து டவுன்ல தங்கி வந்துட்டு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் நாளைக்கே கேம்ப் ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணணும். சதீஷ், நீங்க தங்கறதுக்கு வெளியே எங்கேயும் அலைய வேண்டாம். பக்கத்திலேயே ஒரு வீடு இருக்கு, அங்க நீங்க வேணா தங்கிக்கோங்க. நாங்க அரேஞ்ச் பண்ணி தரோம். என்ன சொல்றீங்க சார்? ஆமா மிஸ்டர் சதீஷ், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு தினம் தினம் கேம்ப் நடத்த வசதியா இருக்கும். ஆமா, எத்தனை நாள் கேம்ப் போட்டதா இருக்கீங்க? ஒரு 10 நாள் சார். ஓ அப்படியா, பரவாயில்லையே. அப்ப சுத்து வட்டாரத்துல இருந்து எல்லா ஜனங்களையும் வர வச்சிடலாம். தேங்க்யூ சார். நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க போறோம். தேவராஜ் அங்கிள், குப்புசாமி அங்கிள், அப்போ நான் சார் சொன்ன வீட்லயே தங்கிக்கிறேன். சரிங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரிங்க. நாளைக்கு கேம்புக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துரும். அப்படியே சுத்தி இருக்கிற கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. ஓகே, நாங்க வரோம் தம்பி. கேர்ள்ஸ், உங்களுக்கு வீடு தெரியும்ல? தெரியும் சார். குட். அதை உங்க தங்கறதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. ஓகே சார். போங்க. வாங்க ஓகே போலாம். சார். வணக்கம் அங்கிள். வணக்கண்ணே. எனக்கு தம்பி, கேம்ப் ஆரம்பிச்சிட்டீங்களா? கேம்ப் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா மக்கள் தான் இன்னும் யாரையும் காணோம். நோட்டீஸ் இருந்தா கொடுங்க, எல்லார்கிட்டயும் கொடுத்துறோம். இல்லண்ணே, நாங்க போய் கொடுத்தாதான் நம்பிக்கையே வரும். அதனால நாங்க போய் கொடுக்கறோம். நீங்க கேம்ப பாத்துக்கோங்க. சரிங்க தம்பி. சரி, இங்க பாருங்க, எல்லாரும் வாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு வரலாம். வாங்க. ம். So guys, இந்த பேம்ப்ளெட்டை ஊர் ஃபுல்லா எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. ஓகே, நீங்க 3 பேரும் அந்த பக்கம் போய் கவர் பண்ணுங்க. நம்ம இந்த பக்கம் போலாம். வாங்க. சரி, இந்த வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். அக்கா, என்ன தம்பி? நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். அதனால எல்லாருக்கும் இலவசமா செக்அப் பண்ணி தகுந்த மருத்துவ ஆலோசனை கொடுக்கறோம். நீங்களும் தவறாம வந்து கலந்துக்கணும். இந்தாங்க. தம்பி, எங்களுக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. நாங்க செக்கப்க்கு வந்தா ரத்தத்தை எடுத்து பார்த்துட்டு சக்கரை இருக்கு, உப்பு இருக்குன்னு சொல்லி ஏதாவது பயமுறுத்திடுவீங்க. காலத்துக்கும் ஹாஸ்பிட்டலுக்கே அலைய விட்டுருவீங்களே. பேசாம வேலையை பார்த்துட்டு போவீங்களா? இந்தாங்க உங்க நோட்டீஸை பிடிங்க. கேம்ப் நடத்துறாங்களாம். கேம்ப் அவ்வளவு சீக்கிரத்துல எங்களை ஏமாத்த முடியாது. அண்ணா, என்னப்பா? ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். நீங்க வந்து வைத்தியம் பார்த்துக்கோங்க. ஊசி மருந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறோம். நீங்க தவறாம வந்துருங்க. ம். தம்பி, என்னை பார்த்தா உனக்கு நோயாளி கணக்காவா தெரியுது?
இது சாதாரண பாடி இல்ல, சும்மா ஸ்டீல் பாடி. எனக்கு நோயும் வராது நொடியும் வராது. 4 பொண்டாட்டி கட்டி 12 குழந்தை பெத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். புரியுதா? எம்மாடி, சும்மா சொல்லக்கூடாதுங்க. பெரிய சாதனை பண்ணியிருக்கீங்க. 4 குடும்பத்தை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுனா சும்மாவா? ஆனா ஒண்ணுங்க, உங்க 4 குடும்பமும் கேம்புக்கு வந்தீங்கன்னா கேம்பே நிறைஞ்சிரும். கொஞ்சம் உங்க 4 குடும்பத்தையும் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துறீங்களா ப்ளீஸ்? அட என்னப்பா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா நான் சொல்றத புரிஞ்சுக்காம கூட்டிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அங்க பார், ஒரு அம்மா இருமிட்டு வராங்க, அங்க போ, அவங்கள கூட்டிட்டு போ. சிட்டில மெடிக்கல் கேம்ப் நடத்தினா நிறைய பேர் வருவாங்க. ஆனா இங்க என்னடானா ஒருத்தனும் மதிக்க மாட்டேன்றானே. ஏமா, என்னம்மா எப்படி இருமிட்டு வரீங்க? ஏதாவது டாக்டரை பாத்தீங்கன்னா இல்லையா? யாருப்பா நீ? சுக்கு காப்பி வச்சு குடிச்சா தானா பறந்து போயிடும்பா. அப்ப அதையே வச்சு குடிக்க வேண்டியதானே? சரி சரி, பேசாம கேம்புக்கு வந்து பாருங்க, அப்பதான் உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு தெரியும். இப்படிதான் எப்ப பார்த்தாலும் டாக்டர் கிட்ட போயிட்டு எங்க அக்காவுக்கு 2 கிட்னியும் எடுத்துட்டு விட்டாங்க. அடப்பாவீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கிட்னி திருட வந்தோன்னு நம்மளை கட்டி வச்சு அடிச்சாலும் அடிப்பாங்க. எப்பா, இனிமே தனியா வரவே கூடாது. தம்பி, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறியே, நீ யாருப்பா? ஐயோ அம்மா, நான் டாக்டர்ல இல்லைங்க. என்ன எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்து முடிச்சாச்சா? அடுத்து பக்கத்தூருக்கு போலாம்ல? அடா போடா, இந்த ஊர்ல கேம்ப் போட்டா எவனுமே வரமாட்டான்னு தெரியுது. எவனுமே மதிக்க மாட்டேன்றானுங்கடா. எங்களுக்கும் அதே நிலைமைதான். கேம்புக்கு வந்தா எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்னமோ இங்க சக்சஸ்ஃபுல்லா கேம்ப் நடக்குமா இல்லையான்னு தெரியல. இங்க கேம்ப் போட்டா ஒரு நாள் கூட தாங்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அதுக்குள்ள இப்படி டல் ஆயிட்டா எப்படி? வில்லேஜ்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு மெடிக்கல் கேம்ப்னா என்னன்னே தெரியாது. உடம்புக்கு ரொம்ப முடியலன்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. அதுல ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்குலாம் ஹெல்த்தை பத்தின அவேர்னஸே இருக்காது. அதனாலதான் நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி நாங்க நினைக்கவே இல்லை சார். இங்க 10 நாள் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் 10 பேர் கேம்புக்கு வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். பர்சனலா சொல்றேன் சதீஷ், இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதுவும் சொந்த ஊர் ஜனங்களுக்கு சேவை செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்கீங்க. அதனால இந்த கேம்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டே போங்க. நாங்களும் எல்லார்கிட்டயும் கண்டிப்பா சொல்றோம், கவலைப்படாதீங்க. இந்த ஊர் ஜனங்க கண்டிப்பா வருவாங்க. தேங்க்யூ சூர்யா. ஓகே சதீஷ். சார், சொல்லு கையில். நம்ம R2 ஸ்டேஷன்ல கிரிமினாலஜி செஷன் எடுத்த ஃபைல்ஸ் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருந்தாங்க. நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரட்டுமா சார்? ஓகே, நீ போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துரு. ஓகே சார். கயல், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். மெடிக்கல் கேம்புக்கு வந்தவங்க கேம்ப் இந்த ஊர்ல சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த ஊர் மக்கள் மெடிக்கல் கேம்ப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. அதனால நாம தான் இந்த கேம்ப் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு உதவி பண்ணி ஆகணும். எஸ் சார். நாம தான் இந்த ஊர் மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை வர வைக்கணும். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தவறாம கேம்புக்கு வர சொல்லணும். எஸ் சார். அப்புறம் அந்த டாக்டர் மேல உனக்கு தப்பான எண்ணம் இருந்தா அதை மறந்துரு. என்ன இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல நோக்கத்தோட வந்திருக்காங்க. மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற நல்ல எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க எல்லாரையும் என்கரேஜ் பண்றது நம்மளோட கடமை. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். யார் மேலேயும் எனக்கு தப்பான எண்ணம் இல்லை சார். என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். நான் வரேன் சார். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க துளசி அக்கா. கயலு, என்னாச்சுக்கா? என்னாச்சு அண்ணனுக்கு? பாம்பு கடிச்சிருச்சு. விறகு எடுக்க போனாருமா, போன இடத்துல கால்ல பாம்பு கடிச்சிருச்சு.